ஆளுநர் ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களோட மோதி குட்டுப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சு. அதே போல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள்ட்டையுமே எனக்கு வந்து சட்டமன்றத்துல அந்த வாசிக்கக்கூடிய அந்த கோப்புகள் எல்லாம் எனக்கு எதுவுமே அனுப்பல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரகுபதி அவர்கள் அதை வெளியிட்டு ஆளுநர் முன்பே அதுல கையெழுத்தெல்லாம் போட்டார் அப்படின்றத ரகுபதி கிட்டையும் ஆளுநர் அவர்கள் குட்டு வாங்கினாரு. இப்ப புதிதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கிட்டயும் ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு குட்டையை வாங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சொல்லி தரக்கூடிய மாநில பாடத்திட்டம் சரியில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை தனியார் பள்ளியில் நடந்த ஒரு விழாவில் பேசியிருக்கிறார் ரவி. தேசிய கல்விக் கொள்கையை ஒப்பிடும்போது, தேசிய அளவிலான கல்விக் கொள்கையை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டு பாடத்திட்டம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பதிலடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரவி விருப்பப்பட்டா நான் லைப்ரரி கூட கூட்டிட்டு போறேன், அங்க இருக்க மாணவர்கள்ட்ட அவங்க பேசட்டும், அப்ப தெரியும் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மை அறியாத ஒரு உளறல் தான் ரவியுடைய பேச்சு. எதையாவது சொல்லி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டம் தட்டி பேச வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். ஆனால் மக்களுக்கு இங்க படிக்கிற மாணவர்களுக்கு தெரிய எது தரம் என்பது. இப்போ நீங்க அவர் போய் பேசுறாரு, வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பெண்கள் மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளி ஒரு 100 ஆண்டு காலம் கல்வி பணியாற்றிய பள்ளி. அந்த நிகழ்ச்சிக்கு தான் அவர் போறார். அப்போ 100 ஆண்டு காலம், இப்போ நமக்கே தெரியும், நீங்க ஒரு 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 வணிகத்துல இருக்கீங்க, இல்ல ஒரு ஒரு சேவையோ ஏதோ ஒண்ணு, ஒரு குட்ஸ் நீங்க விற்கட்டும், இல்ல ஒரு சர்வீஸ்ல இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தரமான சேவையை அளிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த ஃபீல்டில் நிற்க முடியாது. அப்போ ஒரு பள்ளி மாநில கல்வி திட்டத்தில் இயங்குகிற ஒரு பள்ளி 100 ஆண்டு காலமாக இயங்குகிறது என்று சொன்னால், அப்போ அவர்கள் அங்கே தரமாக கல்வியை கொடுத்திருப்பதன் காரணத்தினால்தான் 100 ஆண்டாக அந்த பள்ளி இருக்கிறது. அப்ப 100 ஆண்டில் அந்த பள்ளியிலிருந்து எவ்வளவோ பேர் படிச்சு வெளியில வந்திருக்காங்க, நல்ல நல்ல பொசிஷனுக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்ப அந்த பள்ளியில போய் நீங்க என்ன பேசுறீங்கன்னா, மாநில அரசினுடைய கல்வி திட்டம் சரியில்லை அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆக அது எப்படி சரியாக இருக்கும்? அதுதான் அண்ணன் அன்பில் மகேஷ் கேட்டிருக்கிறார். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கேட்டிருக்காரு. தமிழ்நாடு பொதுப்பள்ளிக்கான மேடை என்கிற அமைப்பை சேர்ந்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஒரு நீண்ட விளக்க அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அப்போ இது எதையுமே புரிந்து கொள்ள முடியாம வெறுமனே ஒரு வெறுப்பை விதைக்கிற அளவுக்கு தான் ஆளுநர் ரவி இப்படி பேசியிருக்காரு. இன்றைக்கு நாம பாக்குறோம், அதாவது இன்னைக்கு NIRF ரேங்கிங், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்ல இருக்க எவ்வளவு டாப் பொசிஷன்ல எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழகங்கள் தான், தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகள் தான். நீங்க எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் சரி, மருத்துவக் கல்லூரிகள் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, பொறியியல் கல்லூரிகள் மட்டும் எடுத்து பார்த்தாலும், சட்ட கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரிகள், நீங்க எந்த செக்மெண்ட் எடுத்தாலும் அந்த செக்மெண்ட்ல டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா அது தமிழ்நாடு தான். அப்போ அந்த அளவிற்குத்தான் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய பாடத்திட்டம் இருக்கிறது. அப்படிங்கிறதுனாலதான் அந்த லெவலுக்கு அவங்களால போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. இன்னைக்கு இந்தியா பெருமையோடு பதிவு செய்த சந்திராயனா இருக்கட்டும், என்ன வேணாலும் நீங்க அதுல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா மாநில கல்வி திட்டத்தில் படித்துட்டு போனவங்க தான், அரசு பள்ளியில படிச்சுட்டு போனவங்க தான். இப்போ முன்னாள் சந்திராயன் 1க்கு எடுத்த மயில்சாமி அண்ணாதுரையா இருக்கட்டும், இல்ல இப்போ வீரமுத்துவேலா இருக்கட்டும், இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா மாநில அரசினுடைய கல்வி திட்டத்தில் பயின்று போனவர்கள் தான். இதை விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை பல மேடைகளில் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார். நான் மாநில கல்வி திட்டத்துல அரசு பள்ளியில் தான் படிச்சேன், அதான் அப்படி படிச்சுதான் நான் வளர்ந்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஆக எந்த ஒரு விஷயமும் அதனுடைய நாள் பெனிஃபிட் ஆனவங்களுக்கு தான் புரியுமே தவிர, இவரை போன்று சும்மா உட்கார்ந்துட்டு சொல்றவங்களுக்கு அது புரியாது. இன்னொன்னு இன்னைக்கு அப்ப இது சரியில்லை, அப்ப எது சரியா இருக்க முடியும்? இப்ப தேசிய பாடத்திட்டத்தை அளிக்கக்கூடிய NCERT, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் இதுல இருக்கு இல்லையா, அந்த NCERT தான் புக்கு போடுது CBSEக்கெல்லாம். ஆனா அந்த NCERT அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப நடந்து முடிந்த நீட் தேர்வுடைய வினாத்தாள்ல சிக்கல் வந்தது. இப்போ ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு எந்த விடை சரி, எந்த விடை தவறு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த கருணை மதிப்பெண் கொடுத்தது. நம்மளே பல நேர்காணல்ல அதை பத்தி பேசியிருக்கோம். அது என்னன்னா, அதுல இயற்பியலில் ஒரு குறிப்பிட்ட கேள்வி, அது அணுவை பற்றியது, ஆட்டமை பத்தின ஒரு கேள்விக்கு 2017 பாடத்திட்டத்தின்படி ஒரு விடை வருது, 2020 பாடத்திட்டத்தின்படி ஒரு விடை வருகிறது. அப்ப 2017 விடை எழுதின மாணவனும் அது சரின்னு கிளைம் பண்றான். 2020 பாடத்திட்டத்தின்படி ஆன்சர் பண்ண மாணவனும் என்னுடைய விடை சரின்னு கிளைம் பண்றான். அப்போ 2017க்கும் 20க்கும் இடையில் இந்த துறையில ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? இப்போ உதாரணத்திற்கு இப்ப இன்றைக்கு கணினி அறிவியல் இருக்கலாம், இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று வந்துடலாம். அப்போ அந்த வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சிலபஸ் மாத்தி தான் ஆகணும்.
சரிங்களா? அப்போ வந்து அந்த வினாக்கான விடை மாறலாம், சரி. ஆனா இவர்கள் குறிப்பிடுகிற அந்த ஆட்டம் வந்து 2014ல என்ன பொசிஷன் இருந்ததோ அதுதான் 2020லயும் இருக்கு. அந்த இதுல வந்து வேற எந்த மாற்றமோ எதுவுமே இல்ல. அப்ப எப்படி உங்க பாடத்திட்டம் வந்து தரமான பாடத்திட்டம்னா 17 பாட புத்தகத்துல ஒரு மாதிரியும் 20 பாட புத்தகத்துல ஒரு மாதிரி எப்படி நீங்க கொடுக்குறீங்க? அது அப்ப இது வந்து தேசிய பாடத்திட்டம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இது வந்து ஒரு மிக சரியான ஒரு எடுத்துக்காட்டு. என்சிஆர்டியினுடைய புக் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு. ஆக இதை இப்படி இருக்கிற சூழலில் இதையெல்லாம் மறைச்சிட்டு தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டத்தை குறை சொல்வது அப்படிங்கிறது என்னன்னா, இங்க எதையாவது சொல்லி இந்த கல்வித்துறையில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு வந்து நாங்க சொன்ன அந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்தினால்தான் நாங்க காசு கொடுப்போம். அதாவது நீங்க பழைய திரைப்படங்களில் வந்து ஒரு வில்லன் டக்குன்னு ஒரு குழந்தையுடைய பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு வில்லன் தப்பிச்சு போறதுக்கு என்ன பண்ணுவான்னா குழந்தையோட கழுத்துல கத்தி வைப்பான். அதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்வியில் அந்த கத்தியை வைக்கிற வேலையை தான் ஒன்றிய அரசினுடைய ஏஜெண்டா இருக்கக்கூடிய ரவியும் செய்து கொண்டிருக்கிறார். இதை வைத்து தமிழ்நாட்டை மிரட்டி விடலாம், இதை வச்சு தமிழ்நாட்டை வந்து ஆளுங்கட்சியை மிரட்டி விடலாம் என்று நினைக்கிறார். இப்போ வந்து இந்த நிதியை எப்படி பெறுவது என்பது இந்த அரசுக்கு தெரியும். இப்போ வந்து இங்க வந்து ஒரு பேரிடர்னா ஒரு விசா கொடுக்காதவங்க இதே வந்து அதை கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில வந்து வடிநீர் வாய்க்கால் வெள்ள நீர்லாம் வடிநீர் வாய்க்கால் ஏன் போடல, அதனாலதான் தேங்குதுன்னாங்க. ஆனா வெறும் 16-18 சென்டிமீட்டருக்கே வந்து வதோரா வந்து மிதக்குது. அப்ப அதுக்கு நிதி அறிவிக்கிறாங்க. அவங்க இப்படித்தான் அவர்கள் இருக்கிறார். கல்வியா இருக்கட்டும், இல்ல வேறு உட்கட்டமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தமிழ்நாட்டை ஒரு மாதிரியும் அவர்களுடைய மாநிலங்களை ஒரு மாதிரியுமான பார்க்கிற அந்த பார்வை தான் இருக்கிறதே தவிர இதுல எந்த அளவுக்கும் உண்மை இல்லை. இப்ப அதைத்தான் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, நீங்க குறிப்பிட்டதை போல எல்லா அமைச்சர்களிடமும் அவர் தோற்று இருக்கிறார். அதாவது முதல்வர்கிட்ட தோற்றார் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு அமைச்சரோடும் பொன்முடி அவர்களுடைய பதவியேற்பு விழால கடைசியில் மிரட்டி வேறு வழி இல்லாம வந்து சுப்ரீம் கோர்ட்ல டைம் வாங்கிட்டு 3 மணிக்கு பண்ணார். அதே போல வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரத்தில் வெறும் 2 மணி நேரத்துல தன்னுடைய அறிக்கையை வந்து அவரை நீக்குவதாக அறிவித்து அந்த அறிவிப்பு ஒரு உள்துறை அமைச்சகத்திட்ட இருந்து வந்த அறிவுறுத்தலின் பேரில் 2 மணி நேரத்துல அதை வந்து வாபஸ் வாங்கினார். இப்போ ஆளுநர் இது வந்து எனக்கு சொல்லாம வந்து ஆளுநர் அறிக்கை படிக்கப்பட்டது, அந்த ஆளுநர் அறிக்கையில் நாங்கள் சொன்ன போர்ஷன்லாம் இல்லை, எனக்கு அனுப்பப்படலைன்னு சொன்னதை அவருடைய கையெழுத்தோடு ஒப்புகை கையெழுத்தோடு வெளியிட்டார் சட்ட அமைச்சர். இப்போ வந்து அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்படி தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களிடமும் இவர் வந்து அடி வாங்கி கொண்டுதான் இருப்பார், எல்லா அமைச்சர்களிடம் தோற்று கொண்டுதான் இருப்பார். அதைத்தான் வந்து இன்னைக்கு அந்த பொதுப்பள்ளிக்கான மேடை என்று சொல்லுகிற அமைப்பினுடைய நிர்வாகி பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை வந்து அவர் உடனடியா இந்த குறிப்பிட்டதை வந்து வாபஸ் வாங்கணும், இல்லைன்னா தமிழ்நாட்டு ஆளுநர் பதவியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில இவர் போறதுக்கு முன்னாடி எல்லாரிடமும் வந்து தோற்றுவிட்டு எல்லாரிடமும் இப்படி அடி வாங்கிட்டு தான் அவரு தமிழ்நாட்டை விட்டு போவார் என்று தெரிகிறது. ஒருவேளை புல்புல் பறவை பற்றிய அந்த பாடம் வந்து தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்துல இல்லைன்றதுக்காக கோவப்படுறாரா என்னன்னு தெரியல. செந்தில் பாலாஜி விவகாரமா இருக்கட்டும், அதே போல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய விவகாரமா இருக்கட்டும், ஆளுநர் ரவி எப்படியெல்லாம் அம்பலப்பட்டு போயிருக்கிறார் என்பதை நேயர்களுக்கு விரிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.